இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3D டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்லேயே 3D டெக்ஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு A3 ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் மார்க்கர் டூல் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸ்கொயராக எனக்கு வேணும். பண்ணிவிட்டு Alt IP கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிடுங்க. கேப்ஸ் போட்டிருக்கேன். கீபோர்டில் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணுறேன். மூவ் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. Ctrl T கொடுங்க. ஷிஃப்ட் மட்டும் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். என்டர் அடிங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். சென்டராக இருக்க பாயிண்ட்டை கொஞ்சம் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதையும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்டர் அடிங்க. என்டர் அடித்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் வார்ப்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு ஆர்க் லோவர்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த வேல்யூஸை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 3Dன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து 3D டைமென்ஷனில் கிடைக்கும். ஜூம் டூல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுறேன். இப்போது இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஒன்று ஒன்றா இங்கே பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஷேட் ப்ரீசெட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டைப் ஆஃப் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு 3Dலேயே. இது ஒரு எம்போஸ்டு எஃபெக்ட்டு, எம்போஸ்டு ப்ளஸ் 3D எல்லாமே கிடைக்கும். அது ஓகே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீசெட் வந்து பக்காவாக அலைன் ஆகும். இந்த மாதிரியும் சில விஷயங்கள் பண்ணலாம். சரி, இப்போது அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரூட் டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் டெப்த்து இது ஒன்று. அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டேப்பர்ன்றதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து போகலாம். ஒருவேளை கலரை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலரை வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி கவுண்டர் கொடுங்க. இங்கே போய்ட்டு வேணுன்ற எஃபெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்டில் அவ்வளோ இதாக தெரியல, இருந்தாலும் வந்து அடுத்த இது நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்க கவுண்டர் இடத்துக்கு போங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஓகே பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஒன்று. அடுத்தது வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும். நம்ம இமேஜ் எதாவது வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி லோட் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன், உள்ளே இன்சர்ட் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கத உங்களுக்கு இந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணோன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஓகே, நான் சும்மா இப்போ இதுக்கு இப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ அடுத்து போகலாம். லைட்டிங் எஃபெக்ட். லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கலர் வேரியேஷன்ஸ் மாறும். ஷேடோ வேணும்னா நீங்கள் ஷேடோ கொடுத்துக்கலாம், வேணானாலும் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் தெரியுது. அது மேலே வேணும்னா வச்சுக்கலாம், வேணானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டிங்ஸ்லாம் சும்மா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒயிட் லைட்னு கொடுக்குறேன். அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு எக்ஸாம்பிள் இது ஓகே அப்படின்னு முடிவு பண்ணால் அப்படியே ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து எனக்கு ஒரு லேயராக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி, இது வரைக்கும் அது 3Dயாக இருக்கும். இன்கேஸ் லேயராக வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் 3Dன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ட்ராப் ஷேடோ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா லேயரில் போய்ட்டு லேயர் ஸ்டைல், ட்ராப் ஷேடோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதோட கலர் வேரியேஷன்ஸ் இப்போ வந்து இது 3D டைமென்ஷன் கிடையாது, பட் 3Dயாக ஒர்க் அவுட் பண்ணது கன்வெர்ட் ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுன்ற கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம். இது ஒரு மெத்தடு. இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் 3Dயா அப்படின்னா இங்கே பாருங்கள், Ctrl+Z கொடுத்துட்டே வந்துட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் இதை எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 3D இங்கே கிளிக் பண்ணுங்கள். லேயர்ஸில் இருக்குது. இப்போ 3Dன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் பை மெஷர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டை எடிட் பண்ணோன்னா எடிட் சோர்ஸ் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் மாற்றி கொடுக்குறேன். Ctrl+T கொடுத்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சி கொஞ்சம் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். எஸ்ன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் 3D டைமென்ஷனில். நீங்கள் இதை வேறு ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எப்படி வேணாலும் நீங்கள் இந்த ஆங்கிள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் இந்த டூல் இங்கே வந்தாலே இந்த டூல் மாறிடும். மூவ் பண்ணுற டூலு எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த 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 டெப்த்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் டெப்த்தை வந்து நீங்கள் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி இது பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் முறையாக இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை முறையாக இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஹையர் வெர்ஷன் பேஸில் தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். லோயர் வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இது கண்டிப்பாக 3D டைமென்ஷன் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். லோயர் வெர்ஷனில் கண்டிப்பாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இல்லை. பாருங்கள், ஹையர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.